விபச்சாரின்னு சொல்லிருக்கூடாது சார். ஸ்ட்ரைட்டா வந்து தேவடியாக்கள் சொல்லிருக்கணும். இப்போ இன்னும் தோணுனா பெருசா வரும்போது லிஸ்ட் வெறும் இந்த லவ்ல மட்டும் தான் இருந்தாங்களா, லவ் தாண்டி வேற செக்ஸ்ல இருந்தாங்களான்றத இனிமேல் தோணும். இப்பதான் இவன் கம்ப்ளைண்ட் போயிருக்கான். அந்த மாதிரி வெறியில இருக்கிறோம் நாங்க. தளபதி ஒருத்தருக்காக அமைதியா இருக்கோம் நாங்க. எங்களோட கோவம் ஆதங்கம் யாருக்கும் புரியாது. டிவிக்கு மக்கள் என்ன அவுத்து போட்டாடா வராங்க இவனுக்கு, இவன் வீட்டுல இல்லையா, இவன் வீட்டுல இப்படிதான் அவுத்து போட்டு உக்காந்துருக்காங்களா, யோசிச்சு பேசணும். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி இவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. என் தளபதியை தவிர வேற எவளுக்கு தகுதி இருக்குன்னு முதல்ல சொல்லுங்க. என் தளபதி என்ன ஊழல் பண்ணிட்டு வந்தாரா? சொந்த காசை எடுத்துட்டு வந்து கட்சியில போட்டுட்டு உட்காந்துருக்காரு. மண்டபத்தை வித்துருக்காரு. நீ வடபழனி இல்ல, இவங்க எல்லாம் எதை வித்துட்டு வந்தாங்க? ட்ரெயின்ல திருட்டு ட்ரெயின்ல வந்த இவங்களுக்கே இவ்வளவு இருக்குன்னா, அப்ப எங்க தளபதி எங்களுக்கு ஒரு வாட்டியும் அரசியல் கத்து கொடுத்துட்டு வந்திருக்காரு சினிமால. என்ன கூத்தாடி சொல்றீங்களா? அந்த கூத்தாடி எங்களுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு இன்னைக்கு வந்த அடுத்த செகண்ட் நாங்க எல்லாருமே அவர் கூட நிக்கிறோம்.